நார்வே என்ற நாட்டில் நம்முடைய தமிழ் படங்கள் ஒரு விழாவாக கொண்டாடப்பட போகிறது என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. தமிழ் படங்கள் வெளிநாட்டவர்கள் தமிழ் படங்களை அங்கீகரிக்க தொடங்கிவிட்டார்கள். அந்த படங்களை அவர்கள் அழைத்து கொள்கிறார்கள் என்பதை எண்ணும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. இதற்கு முன்பு நடந்த ஒரு நார்வே தமிழ் திரைப்பட விழாவில் என்னுடைய பிள்ளைகள் வெற்றிமாறன், சீனு ராமசாமி ஆகியோர் கலந்து கொண்டதும் அவருடைய படங்கள் கலந்து கொண்டதும் எனக்கு நினைவில் வருகின்றன. இந்த தடவை எந்தெந்த படங்கள் போகின்றது என்று ஓரளவு எனக்கு தெரியும். அதில் சில படங்களை நான் பார்த்திருக்கிறேன். பல படங்கள் அற்புதமான படங்கள். ஒரு சில படங்களோடு என்னோடு அதோடு ஒட்ட முடியவில்லை. அது என்னுடைய குறைபாடாக கூட இருக்கலாம், படங்களின் குறைபாடு அல்ல என்று நினைக்கிறேன். It could be my defect and nothing to do with the films. Because என்னுடைய பார்வை ஒரு நல்ல சினிமா என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா? ஒரு நல்ல சினிமா என்றால் என்ன? இந்த கேள்விக்கு எப்படி விடை சொல்வது? ஒரு நல்ல சாப்பாடு என்றால் என்ன என்று யாராவது கேட்டால் இந்த கேள்விக்கு என்னென்று எப்படி பதில் சொல்வது? நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், யாருக்கு நல்ல சாப்பாடு? நல்ல சினிமா என்றால் யாருக்கு நல்ல சினிமா? That is an obvious question. நல்ல சினிமா என்றால் என்ன என்ற கேள்விக்கு முதல்ல இது யாருக்கு நல்ல சினிமா? பணம் போடுறவனுக்கு அது 3 மடங்கு கிடைச்சா அது நல்ல சினிமா. ஸோ திஸ் நல்ல சினிமா இஸ் a very elusive thing. இந்த சாப்பாடு என்கிறப்போ நம்ம பல விஷயங்களை பற்றி பேசுகிறோம். எல்லாத்தையும் பேசி அங்கே சாப்பாடு, அந்த சாப்பாடு, இந்த சாப்பாடுன்னு பேசி கடைசியில் அம்மா சாப்பாடு, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுடைய சாப்பாடு, அம்மா சமைச்சு போடுற சாப்பாடு, அம்மாவுடைய கைப்பக்குவம் அது வராது என்று நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியும், அம்மாவுடைய சமையலை விட அற்புதமான சமையல்கள் பல இடங்களில் நம்ம சாப்பிட்ருக்கோம். அது தெரியும். இருந்தாலும் அம்மா சாப்பாடு என்ன பிடிவாதமாக அங்கேயே நிற்கிறோம். ஏன்? அம்மாவுடைய சாப்பாடு கரிசனையோடு சமைக்கப்பட்ட சாப்பாடு, பாசத்தோடு சமைக்கப்பட்ட சாப்பாடு, உன்னுடைய வயிற்றை கெடுக்காத சாப்பாடு, அது அம்மாவுடைய சாப்பாடு. இதற்காகத்தான் அம்மாவுடைய சாப்பாடு. என்ன கேட்டால் நல்ல சினிமா என்பது அம்மாவுடைய சாப்பாட்டை போல இருக்க வேண்டும். உன்னுள் இருக்கக்கூடிய மிருகத்தை தட்டி எழுப்பி விடாத ஒரு சினிமா, உன்னுள் இருக்கக்கூடிய ஒரு மிருக உணர்வுகளை எழுந்து ஆட விடாத ஒரு சினிமா, உன்னுடைய எண்ணங்களை நச்சுப்படுத்தாத ஒரு சினிமா, அது நல்ல சினிமா. ஒரு நல்ல சினிமா ஆகிறதுக்கா ஒரு அங்கம் அது என்று நான் நினைக்கிறேன். நார்வேயில் இப்பொழுது வெங்காயம் பட இயக்குனர் குறிப்பிட்டார் சில கட்டுப்பாடுகள். இங்கே எதெல்லாம் நிராகரிக்கப்படுகிறதோ அதை அவர்கள் நிபந்தனையாக வைத்திருக்கிறார்கள் என்று சந்தோஷமாக இருக்கிறது. இங்கிருந்து போகும் படங்கள் அங்கே வெற்றிமாலை சூடி பல விருதுகளை வென்று திரும்ப வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன், வேண்டுகிறேன். இங்கிருந்து செல்லும் பட தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் சினிமா அப்புறம் இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். பொதுவாக நம்ம கமர்ஷியல் சினிமா என்று ஒரு மாற்றாந்தாயுடைய குழந்தையை பார்ப்பதை போல பார்க்கிறோம். ஒரு விஷயத்தை நினைத்து பார்க்க வேண்டும். இன்று சின்ன வயசு முதல் இன்று வரை நாம் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய பல படங்கள் இந்த வணிக சினிமாவுக்காக எடுக்கப்பட்ட படங்கள் தான். அது மறந்து விடக்கூடாது. என்னுடைய படங்களை எடுத்துக்கொண்டால் என்னுடைய அழியாத படங்கள், 3ஆம் முறை, மூடுமணி, மறுபடியும் போன்ற படங்கள் அனைத்துமே வணிக சினிமாவுக்காக எடுக்கப்பட்ட படங்கள் தான். இன்று வரை நீங்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாட 3ஆம் முறை உட்பட. ஸோ வணிக சினிமாவுக்குள் இருந்து கொண்டே, அதனுடைய வரம்புக்குள் இருந்து கொண்டே அற்புதமான படைப்புகளை கொடுக்க முடியும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அது வெளிப்போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே யூ கேன் கிரியேட் சம் வண்டர்ஸ். அதுக்கான ஒரு மனசும் அதுக்கான
துணிச்சலும் வேணும், அவ்வளவுதான். அந்த துணிச்சல் இருப்பவர்களுடைய சினிமாவை தமிழ் மறக்காது, தமிழ் சினிமா மறக்காது. வெளிநாட்டவர்கள் அதை விரும்பி பார்ப்பார்கள். நம்முடைய மக்களுக்கு அது பயனுள்ள சினிமாவாக இருக்கும். வயிற்றை கெடுக்காத உணவை போல பாசத்தோடு கருணையுடைய செய்யப்படும் சினிமா இது நல்ல சினிமா என்று நான் நினைக்கிறேன். ஸோ போகும் படங்கள், பெரும்பாலான படங்கள் இந்த நல்ல சினிமா என்ற வரையறைக்குள் வரை விலக்கணத்துக்குள் அடங்கும் என்று நினைக்கிறேன். அங்கு போய் வர இருப்பவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இன்னைக்கு தான் நான் அவரை போய் மீட் பண்ணி இந்த விழாவில் வந்து நீங்கள் இந்த பத்திரிகை சந்திப்பில் வந்து எங்களை நீங்கள் வாழ்த்தணும் அப்படின்னு நான் கேட்டேன். எங்களுடைய இந்த ஒரு ரிக்வெஸ்ட்டை ஏற்று அவர் வந்து இங்கே கலந்துக்கிட்டு சில நல்ல விஷயங்களை வந்து அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். ஆமாம், இருக்கு குறும்படங்கள் இருக்கு, நான் சொல்லியிருக்கேன். இருக்கு, குறும்பட போட்டி இருக்கு. மார்ச் 25ஆம் தேதிக்குள்ள நீங்க அனுப்புங்க. அப்படின்னா பிப்ரவரி 5ஆம் தேதிக்குள்ள நீங்க அனுப்புங்க. போன வாட்டி வந்து சேரன் சார் செலக்ட் பண்ணாரு.